ஏய் பாடுறா, என்னடா திடீர்னு இவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்ட? எங்கே போய் உட்காந்துட்டுருக்க பத்தியா நீ? எப்படா உன்னால் மட்டும் முடியுது இப்படி உட்கார்றதுக்கு? வர வர உன் சேட்டை தாங்க முடியலடா. அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா. எங்கே உட்காந்துருக்க தெரியுமா நீ? பழமொழிக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துருக்கடா நீ. சும்மா கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஃப்ரீயாக அப்படி உட்காரலாமே உட்காந்தா அது கூட உன் கண்ணுக்கு பொறுக்காது. கீழே தான் பார்த்தா எல்லா தொல்லையும் அப்படின்னு பார்த்து மேலே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கலான்னு வந்துட்டேன் நீயும் உடனே ஒரு கேமராவை தூக்கிக்கிட்டு. இனிமே எங்கே தூங்குறது நாம? அவ்வளோதான், விளங்கிடும். அட ஏமா இதுக்கு போய் இப்படி கொச்சிக்கிற? சும்மா பார்த்தேன். சரி நீ அழகாக உட்காந்துருக்கியே, ஒன்றும் ஒரு கேப்சர் பண்ணலாம் அப்படின்னுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், வீடியோ எடுத்தேன். அதுக்கா இப்படி? எங்கே இப்படி ஹாயாக மேலே உட்காந்துட்டு காற்று வாங்கிட்டுருக்க? பிள்ளைங்களாம் எங்கே இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஒரே இந்த பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியல. நொய்யின்னு அப்படியே பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க. அதனால தான் அப்படியே நான் வந்து மேலே ஏறி கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தேன். காமிச்சு கொடுத்துட்டியா? வந்துருச்சு பார், தேடுது இப்போ என்ன பார், கூப்பிடுது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நீ வந்து என்னை காமிச்சு கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து கீழே வரணுமா இவங்களை பார்க்கறதுக்கு? பாரு, அப்படியே அப்புறம் போல முழிக்கிறத. என்ன சேட்டை தெரியுமா இது பண்ணுது? ஓ, இதுதான் உன் பிள்ளையா? ஓகே ஓகே. பார்த்தா பாவமாக இருக்குது, அதுக்கு சேட்டை பண்ணுதுன்னு சொல்கிறேன். அப்படியே உனக்கெல்லாம் வந்து நியாயமாக இருக்கா? பாவம் அந்த பிள்ளை பாரு, பசியில் ஏங்கி கிடக்கு. போய் ஏதாவது வாங்கி கொடு. அட போமா, நீ வேற. இந்த பிள்ளைங்க எங்கே நம்ம கொடுக்கறத சாப்பிடுது? பீஸா பர்கரு அப்படின்லாம் கேட்டுட்டு தெரியுதுங்க. அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், வேலை கட்டுப்படி ஆகுமா? போமா போ, இப்போ வேலையை பாரு. எனக்கு தூக்கம் கண்ணை கட்டுது, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஓ சாரி, தூங்கு. நானும் கிளம்புறேன்.